அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து பாரத தேசம் அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதி பார்க்க இருக்கோம். நம்முடைய பாரதியார் பாடல்கள். பாரத தேசம். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியம். ஊர் எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரத்தில் பிறந்திருக்காரு. காலம் 11/12/1882. எப்போ மறைந்தார்னு பார்த்தா 11/9/1921. சரியா? 39 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கார். சரியா? 1920 திலகர் மறைந்திருப்பார். திலகர் யார்? பாரதியாரினுடைய அரசியல் குரு தான் யார்? திலகர். பாரதியாரின் ஞான குரு அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அடுத்து பாரதியாரின் பெற்றோர் சின்னசாமி லக்குமி அம்மாள். சரியா? மனைவி செல்லம்மாள். பாரதியார் கவிதைகள் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பாடல் பாரத தேசம் என்ற தலைப்பில் அமைந்த பாடல்களில் ஒன்று. சரியா? பாரதியாருடைய கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பாட்டு பாரத தேசம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். சரியா? அதனால தான் பாரத தேசம் தலைப்பிட்டிருக்கும். சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தேசிய கவி, மகாகவி அப்படின்னு நம்ம பாரதியாருக்கு 2 பெயர்கள் இருக்குது. பாரதியாரை மகாகவி என்று அழைத்தவர் யாருன்னு கேட்பாங்க. யார்? வாராமசாமி ஐயர். சரியா? அடுத்து பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று பாடப்பெற்றவர் யார்? நம்ம பாரதியார் தான். யார் பாடுனா? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர் தான் பாடியிருப்பார் இல்லையா? பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞராக அறியப்படுறார். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்று தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி பாரத தேசம் என்ற தலைப்பில் உள்ளது அப்படின்றாங்க. சரியா? நம்ம 6th நியூ புக்கில் பார்த்தோன்னா முடியரசன் ஐயாவுடைய பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு 4 வரி. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம், காவேரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் அப்படின்ற ஒரு 4 வரி இருக்கும் இல்லையா? அது நம்ம பாரதியாருடைய வரிகள் தான். அதோட ஒரு பகுதி தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடல். சரியா? விஜயா, சூர்யா என்ற பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக பாரதியார் இருந்திருக்கார். சரியா? இந்தியா சுதேசமித்திரன்லேயும் துணை ஆசிரியராகவும் நம்ம பாரதியார் இருந்திருப்பார். சரியா? விஜயா இந்தியா 1907 வந்த வார பத்திரிகையை தொடங்கியிருக்காரு. இதை விட்டுட்டுமா? சரி, ஓகே. இந்தியா 1907 என்ற வார பத்திரிகையை தொடங்கியிருக்கார். சனிக்கிழமை தோறும் பத்திரிகை வெளிவந்திருக்கும் இல்லையா? என்ன வண்ணத்தில் வந்திருக்குன்னா சிகப்பு வண்ணத்தில் வந்திருக்கும். சரியா? சிகப்பு என்பது புரட்சியை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடாக அறியப்படுது இல்லையா? இந்த பாடல் வங்கப்பிரிவினை காலகட்டத்தில் பாரதியாரால் எழுதப்பட்டது இல்லையா? வங்கப்பிரிவினை எதுக்காக பண்ணும்? சுதேச பொருட்கள் அதாவது வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, உள்நாட்டிலேயே பொருட்கள் தயாரித்து அதையே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அந்த காலகட்டத்தில். அதையொட்டி ஒரு பாடலை எழுதியிருக்கார் பாரதியாருடைய பங்குக்கு. சரியா? 1905 வங்கப்பிரிவினை வந்தது. 1906 சுதேசி இயக்கம் நடத்தது இல்லையா? வங்கப்பிரிவினை 1899 ஆளுநராக வந்த கர்சன் பிரபு அவர் தான் 1905 கொடுக்குறார் இல்லையா வங்கப்பிரிவினையை. வங்கப்பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள், அதிகாரப்பூர்வமாக பிரிந்த நாள், இது 2த்தையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாடல் போலாமா? பாடல் பாருங்க. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலகத் தொழிலனைத்தும் உவந்து செய்வோம், சாதி 2ஒழிய வேறில்லை என்றே தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம், நீதி நெறியில் நின்று பிறருக்குதவும் நேர்மையர் மேலவர் கிழவர் மற்றோர். மகாகவி பாரதியார். சரியா? ரொம்ப அழகாக ஒரு பாடல். விளக்க சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கே புரியும். இந்த இன்னொரு வாட்டி படிக்கலாம்.
ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். போருக்கு தேவையான ஆயுதங்களையும் செய்வோம், காகிதங்களையும் செய்வோம் நூல்களை வடிப்பதற்காக. ஆலைகள் வைப்போம், தொழில்கள் பல வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், கல்விக்கூடங்கள் நிறைய வைக்கலாம். கல்விக்கூடங்கள் நிறைய தொடங்குவதற்காக சொல்கிறார். ஓவியம் செய்வோம், நல்ல ஓவியங்களை வரைவோம், நல்ல ஊசிகள் செய்வோம். சரியா? உலகத் தொழில் அனைத்தையும் உவந்து செய்வோம். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம். சரியா? சாதி இரண்டொழிய வேறில்லை. சரியா? சாதிங்கிறது 2 தான் அப்படின்னு யார் சொல்கிறா? தமிழ்மகள் சொல்லிய சொல். இங்கே தமிழ்மகள்ன்றது யார்? ஔவை தான். சரியா? சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னு கேட்டால் பாரதி இல்லை, நம்ம ஔவையார். ஔவையார் சொன்னாங்க அப்படின்னு யார் சொன்னான்னு கேட்டால் தான் பாரதியார். சரியா? ஸோ சாதி இரண்டொழிய வேறில்லைன்ற வார்த்தை மட்டும் வந்தால் ஔவையார் மட்டும்தான் வருவாங்க. சரியா? ஸோ சாதி இரண்டொழிய வேறில்லை என்ற தமிழ்மகள் சொல்லிய சொல்லை அமிர்தம் என்போம் சொன்னால் தான் அது பாரதியாரை குறிக்கும். ஸோ இந்த 2 வரியில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு சொன்னது ஔவையார், என்று தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம் சொன்னது பாரதி. சரியா? ஸோ நீதி நெறியில் நின்று பிறருக்கு உதவும் நேர்மையவர் மேலவர் கிழவர் மற்றோர். நீதி நெறியில் நின்று அடுத்தவனுக்கு உதவுறவன் தான் மேலவனவன், மற்றவன் கீழானவன்றார். சரியா? ஸோ பாரத தேசம் பாடல் முடிஞ்சுது. கடைசியாக ஒரு வாட்டி பாடலை படிச்சிருவோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலகத் தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம். நீதி நெறியில் நின்று பிறருக்கு உதவும் நேர்மையவர் மேலவர் கிழவர் மற்றும் மகாகவி பாரதியார்.